பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 84ல பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசுறதுக்கு கன்டென்ட் இல்லாத விஜய் சேதுபதி, அதாவது இந்த 12 வாரமா வந்து ஒண்ணுமே பண்ணாத இவங்க, டிக்கெட் டூ ஃபினாலே ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் போலனாலும் பரவால்ல. அவங்க போகக்கூடாதுன்னு நீங்க யார நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்க, சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, திவ்யா அவங்க கோபத்த தவிர வேற எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கம்ருதீனும் வந்து திவ்யாவ தான் சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்ல. உடனே வந்து விக்ரம் என்ன பண்றான், உள்ள வச்சிருதெல்லாம் வந்து கக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன சொல்கிறான்னா, அவங்க வந்து இது வரைக்கும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்து வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அரோரா எழுந்து சாண்ட்ரா போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சபரி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் சாண்ட்ரா தான், நாங்கள்லாம் போட்ட உழைப்பை பார்க்கும்போது அவங்களாம் ஒன்றுமே போடலை, அதனால் வந்து அவங்க டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சு போகிறதுல எனக்கு பெருசாக வந்து விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கடுத்து சுபிக்ஷா திரும்பவும் வந்து கம்ருதீனை சொல்கிறாங்க. திவ்யாவும் கம்ருதீனை சொல்கிறாங்க. என்ன சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, தலை டாஸ்க்கை தவிர அவர் வேறு எதுவுமே பெருசாக பண்ணலை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா இப்படி உட்கார வச்சு பேசுகிறது தான் ஒரு கண்டென்ட்டாக வந்து விஜய் டிவி வந்து வச்சுருக்காங்க பிக் பாஸ் செட்டில். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ப்ரோமோவை கட் பண்ணி இதே தான் போட்டிருக்காங்க. அதாவது டிக்கெட் டு ஃபினாலே பாருக்கு கிடைக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கம்ருதீன் வந்து சொல்கிறாரு. சுபிக்ஷாவும் அதே தான் சொல்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அவங்க தான், அவங்களுக்கு கிடைக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்து திவ்யா என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது மூலிமா அடுத்த லெவல் போகலான்னு பார்வதி நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. உடனே கனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை பண்ணால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியுன்ற ஒரு பிளானையே வந்து டார்கெட்டாக பண்ணிகிட்ருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ திவ்யாக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் பாருக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாமே போய் முடியுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி கமருதீன் என்ன சொல்கிறாங்க, வேலையை வந்து சரியாக செய்ய மாட்டாங்க, சொல்கிற வேலையை பிக் பாஸை மதிக்க மாட்டாங்க, ஏதாவது போட்டியில் இது பண்ணால் அதை ஸ்போர்ட்டிவாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் பார்வதிக்கு இன்னுமே வந்து இப்போ தான் உண்மையிலே ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றவங்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண பாருக்கு கம்ருதீன் வந்து இப்படி உஷாராயிட்டானே அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபீலிங் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க. பார்ப்போம் பார்வதி பவுன்ஸ் பேக் ஆக்குறாங்களா இல்லை கம்ருதீனுக்கு இது பேக் ஃபயர் ஆக போதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.